அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மாடிக்கு போயிட்டு முள்ளங்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி எடுத்தேங்க. இதை பாருங்கள், ஒன்று நல்லா பெருசாக தெரிஞ்சு, ஸோ அதை எடுத்துட்டேங்க. இதை பாருங்கள், நல்லாவே வந்திருக்குதுங்க. இன்னொன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், அது சரியாகவே வரலைங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாகணும், ஸோ அதை விட்டுட்டேன். இன்னொரு க்ரோ பேக்கில் போய் பார்த்தா 2 தான் இருந்துச்சு. இது நான் ஆல்ரெடி மீதியெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதை இதுக்கு மேலே வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு இதை பாருங்கள். ஸோ ஒரு முள்ளங்கி தாங்க நல்லா வந்துச்சுதுங்க, பாருங்கள். அப்படியே ஒரு தக்காளி செடி ஒன்று இருந்துச்சு. நம்ம மிக்ஜாம் வேலையெல்லாம் சரிஞ்சு இழுத்து கட்டினாங்க. அதில் பார்த்தா ஒரு ஃப்ரூட் இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே அந்த செடி எடுக்கணுங்க. இதை பாருங்கள். அப்படியே வெண்டைக்காய் செடி பக்கம் திரும்பினா ஒரு வெண்டைக்காய் தெரிஞ்சிச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு மீதி வெண்டைக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா காற்றுல விழுந்துச்சு, மழை புயலில். ஸோ இன்னொன்று இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. இதுதாங்க இன்றைக்கி அறுவடை பண்ணினேன். ஸோ பாருங்கள், முள்ளங்கி ஒன்று, 2 வெண்டைக்காய், ஒரு தக்காளிங்க. பரவாயில்லைங்க, ஏதோ நம்ம அறுவடை பண்ணி